சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய விமானங்களில் இன்றும் நாளையும் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்திருக்கின்றன. விமான பயண கட்டணமும் உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். விவரங்கள் ஜெய்சங்கர். கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் பள்ளி அரையாண்டு தேர்வு விடுமுறை என தொடர்ந்து விடுமுறை தினங்கள் என்பதால் சென்னை புறநகரில் உள்ளவர்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்று அங்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு சென்று வருகிறார்கள். விமானத்தில் பயணம் செய்பவர்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு செல்பவர்கள் அந்த விமான டிக்கெட்டுகள் முழுவதும் காலியானதால் அவர்கள் மாற்றுப்பாதையாக பெங்களூரு மற்றும் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து அந்த அவர்கள் ஊர்களில் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக விமான கட்டணம் மும்மடங்கு 2 மடங்கு என உயர்ந்துள்ளது. மேலும் அதுபோல் பயண நேரமும் அதிகரித்ததால் இந்த விமான பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது சென்னை தூத்துக்குடிக்கு வழக்கமாக கட்டணம் 4100 என்ற நிலையில் பெங்களூரு வழியாக சுற்றி போவதால் அவர்கள் 13,400 ரூபாய் வரைக்கும் செலவாகிறது. அதே போல் திருவனந்தபுரம் வழக்கமான கட்டணம் 5,173 என்ற நிலையில் அவர்கள் பெங்களூரு வழியாக சுற்றி போவதால் 17,331 ரூபாய். இதுபோல் மதுரைக்கு பெங்களூரு வழியாக செல்வதால் 13,160. அதுபோல் திருச்சிக்கு 4,121 ரூபாய் என்ற நிலையில் பெங்களூரு வழியாக 13,842 ரூபாய். இதுபோல் சேலம் உள்ளிட்ட பல்வேறு கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்பவர்கள் மாற்றுப்பாதை வழியாக செல்வதால் அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக அவர்கள் கூடுதல் விமானங்களை நேரடி சேவையாக வழங்க வேண்டும் என அவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது இதுபோல் கடந்த 2 நாட்களாக இன்றும் நாளையும் இதே நிலை நீடிப்பதால் திடீரென சொந்த ஊருக்கு செல்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.